பாட்டு பாடினா ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்க ஹீரோன்னு சொன்னா நாங்க அதை ஜீரோன்னு சொல்லுவோம், நீங்க ஹீரோயின் சொன்னா நாங்க அதை ஹெராயின் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எதுகை மூணியா விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். பாடல் வெளியிட்டதுனால மட்டும் ஆட்சி அமைக்க முடியுமா? பாடல் உள்ள வரியெல்லாம் உண்மையா இருக்கணும். அவங்க பழைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நடத்தியிருக்கணும். நல்ல முறையில் ஆட்சி நடத்தியிருக்கணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருக்கணும். பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை இல்லாமல் இருக்கணும். தமிழகம் முழுவதும் கஞ்சா இல்லாமல் இருக்கணும். வெறும் பாட்டை மட்டும் பாடினா ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்களை என்னதான் நம்பி நினைச்சிருக்காங்கிறது எங்களுக்கு புரியல. அதனால இந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் பட்ட வேதனைக்கு ஒரு விடிவு காலம்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி. அதாவது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா, பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வாசல்லாம் முன்னாடிலாம் முட்டாய் தான் விற்பாங்க, இப்போ கஞ்சா விற்காங்க. மெத்தபெட்டின், ஹெராயின். அதாவது என்னன்னா அவங்களுடைய தேர்தல் இப்போ உள்ள தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா கடந்த கால தேர்தல் அறிக்கை எதுவுமே அவங்க செய்யலை. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோன்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்க என்ன தெரியுமா சீரோன்னு சொல்றோம். அவங்க ஹீரோயின் அப்படின்னாங்க, அது ஹெராயின் தமிழ்நாடுங்கிறத நான் சொல்றேன். அதனால இந்த பாட்டு படிக்கிறது, மக்களை இனிமேல் ஏமாத்துற வேலையெல்லாம் தமிழகத்தில் நிச்சயமா எடுபடாது.